பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மக்கள் தொகை சார்ந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1872. இதுவே முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1881. இந்த ஆண்டு தான் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றிருக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றுட்டே வரும். அதுபடி கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து 2021 நடந்திருக்கணும், பட் நடக்கல, ஏன்னா கொரோனா டைம்னால. அப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடைபெற போகுது அப்படின்னா 2027. சரியா? அடுத்து பாருங்க, மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்கள், குறைவாக உள்ள மாநிலங்கள் பார்க்க போகிறோம். 11th புக் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிமரு மாநிலங்கள் சொல்லுவாங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் கொடுத்துருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் 10th புக் டேட்டாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் இடத்துல, அதாவது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்க இடத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம், 2வது மகாராஷ்டிரா, 3வது பீகார். சரியா? இதுவே மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். சரியா? சிக்கனமாக இருக்கிறதுனால தான் மக்கள் தொகை கம்மியாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே யூனியன் பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் புதுடெல்லி. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே மக்கள் தொகை அடர்த்திக்கு வருவோம். இப்போ மக்கள் தொகை அடர்த்தியில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா பீகார். சரியா? ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இங்கே 3வது இடத்துல மக்கள் தொகையில் பார்த்தோம். மக்கள் தொகை அடர்த்தின்னு வரும்போது நம்மளுக்கு முதல் இடத்துல பீகார் வந்துடும். ஏன்னா அது ஏரியா கம்மியான ஸ்டேட்டு, ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. சரியா? இதுவே மக்கள் தொகை கம்மியாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்களேன். மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தோம், புதுடெல்லி. அப்போ மக்கள் தொகை அடர்த்தி எதுனா அது அதே தான். சரியா? புதுடெல்லி தான் என்னன்னா மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். இதுவே பாருங்க, மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம். சரியா? புதுடெல்லி மக்கள் தொகை மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எதுனா புதுடெல்லி. இதுவே மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார். அப்போ இந்த மக்கள் தொகையும் மக்கள் தொகை அடர்த்தியும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிறோம். இது எதில் இருக்குது அப்படின்னா 10th ஜாகிரபி புக்கில் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.